வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய சிந்தனைகள் பாருங்க. உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையாக இரு. சிரித்துக்கொண்டே கடந்து விடுங்கள். உங்கள் கஷ்டங்களை மட்டுமல்ல, உங்களை கலங்க வைத்தவர்களையும். நட்போ காதலோ கணவன் மனைவியோ எந்த உறவாயினும் நாம் விரும்புவதால் நம்முடனே இருக்கவும் பேசவும் அன்பு செலுத்தவும் கட்டாயப்படுத்துதல் இயலாது. உன்னை நோக்கி வருவதை நேசி, உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யாசிக்காதே. கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ். இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படாதே. உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அவன் மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு. நல்லதே நடக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை, மனம் தவித்துக் கொண்டு இருக்கிறது, அமைதி துளியும் இல்லை. என்னவாக இருக்கும்? ஒரே ஒரு காரணம் மட்டுமே. எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதனால். அதிகமாக யோசிக்க தேவையில்லை. சிறப்பான முடிவுகள் எல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன. பொறுமையாக இருங்கள். அதற்கு பரிசு நீங்கள் அனுபவித்த சோதனைகளை விட பன்மடங்கு சிறப்பான ஒன்றை இறைவன் கொடுப்பான். நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும் போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பாருங்கள். அதைவிட புண்ணிய காரியம் உலகில் எதுவும் இல்லை. நீயாக இரு. நீ என்ன நினைக்கிறாயோ அதையே பேசு. ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை. தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையும் இல்லை. உயிரற்ற மீன் நீர் போகும் பாதையில் போகும். உயிருள்ள மீன் எதிர்நீச்சல் போடும். மனமும் மதியும் உனக்கு படைத்தது வாழ்க்கை எனும் கடலில் எதிர்நீச்சல் போட, நீர் போகும் பாதையில் போவதற்கு அல்ல. அன்பிற்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது. இவர்கள் தெய்வத்தை தேடிச் செல்ல தேவையும் இல்லை. தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும். நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும். ஆடியவர் அடங்கும் நேரம் வரும். அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப இயலாது. அடுத்தவர் வழியறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான். அவரது கண்ணீருக்கு காரணமாகவும் இருக்க மாட்டான். ஒருவருடைய தவறை சுட்டிக்காட்டு, ஆனால் குத்தி காட்டாதே. தவறுகளை திருத்தி விடலாம், ஆனால் உன் சொற்களால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்திட முடியாது. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள். அவர்களுக்கு புரிய வைக்க வருங்காலம் ஒன்று உள்ளது. சிந்தித்து செயல்படு. இதுவும் கடந்து போகும். நாம் மாறிவிட்டோம் என்று சொல்வதை விட சில துரோகங்கள் நம்மை மாற்றி விடுகிறது என்பதே உண்மை. துரத்தி நேசிப்பவர்களை தொலைத்துவிட்டு போ போ என்று விரட்டுபவர்களிடம்தான் நாம் பாசத்தை தேடித் திரிகிறோம். திருத்திக் கொள்ள முடியாத ஒரே தவறு நம்மை காயப்படுத்திய உறவுகள் மீது மீண்டும் நாம் அன்பு காட்டுவதுதான். நடக்க இருப்பதை கணிக்க இயலாது. நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பது அனைத்தும் இனிமையானது என்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம். நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது? சிந்தித்து செயலாற்றுங்கள். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளிப்படும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலைகுலைந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகள், காரியத்தில் நஷ்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், உறவினர் நண்பர்களின் சூதுகள், அன்பின் இழப்புகள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள். இது போன்ற
போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிணமிக்கின்றான்.